என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் அதிகாலை வேளையில் இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும் என்பதற்கெல்லாம் பல காலமாக நான் காரணங்களை சொல்லியிருக்கின்றேன். அதிகாலை வேளையில் நாம் நல்ல காரியங்களை செய்கிறோம். காலையில் எழுந்து படிக்கிறார்கள் மாணவர்கள், கோவிலுக்கு செல்கிறார்கள், திருமணங்கள் நடைபெறுகிறது, கோயிலில் விழாக்கள் காலையில் தான் செய்கிறார்கள். ஆகவே நல்ல காரியங்களை அதிகாலையில் செய்ய வேண்டும். பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வார்கள். காலையில் 4 மணியிலிருந்து 7 மணிக்குள் இந்த பயிற்சியை காலக்கடங்களை முடித்துவிட்டு குளித்துவிட்டு செய்ய வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். மாலையில் செய்வதானாலும் கழுத்துக்கு கீழே குளித்து விட்டு செய்தால் அந்த உடல் வளையும் தன்மை அவர்களுக்கு அதிகமாக வரும். இல்லாவிட்டால் மிக கடினம். உடல் ஸ்டிஃபாக இருக்கும். காலையில் ஒரே நிலையில் படுத்திருக்கின்ற காரணத்தினால் உடல் விரைப்பாக இருக்கும். குளித்தாகிவிட்டதென்றால் ஆசனம் செய்வதற்கு லகுவாக இருக்கும். அந்த நிலையில் நமக்கு இந்த அரங்கிற்கு இன்றைக்கு நேஷனல் பள்ளி சிபிஎஸ்சியிலிருந்து கோவிச்செட்டிப்பாளையத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். எவ்வளவு தூரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் பாருங்கள். அவங்க மாணவர்களை அற்புதமாக செய்ய வைத்திருக்கிறார்கள், வதக்கியிருக்கிறார்கள். கௌதம் சூர்யா, ஜிஎம் ஸ்ரீ வருண் 6ஆம் வகுப்பு இப்பொழுது 2 பேரும் கருடாசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்து விட்டு எழுந்து கருடாசனத்தை செய்யுங்கள். மெதுவாக முதல்ல வலது காலை போட்டு செய்யுங்க, அப்புறம் இடது காலை போட்டு செய்யுங்க. கருடாசனம். மெதுவாக செய்ய, அவசரப்படாது. அவசரப்படாமல் செய்தால் நீ செய்யலாம். கை திருக்கப்பட்டிருக்கிறது, காலும் திருக்கப்பட்டிருக்கிறது, பந்துக்கண்ண முட்டு திருக்கப்பட்டிருக்கிறது, கால் பந்துக்கண்ண முட்டு, கை பந்துக்கண்ண முட்டு அத்தனையும் திருக்கப்பட்டிருக்கிறது. ஒத்த காலில் நிற்கக்கூடிய ஒரு தன்மையும் வந்து விடுகிறது. அவசரப்படாத. நீ கீழே உட்கார, அப்படியே சிட் டவுன். கருடாசனம். அற்புதமாக அந்த பையன் எவ்வளோ நேரம் வேணாலும் நிற்கிறான். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நல்ல மூச்சு வாங்கிக்கோ. காலை மாட்டி செய். நீ கையை பின்னால் கட்டி யோக முத்ரா பண்ணு. கையை பின்ன கட்டு, குனி. கையை உயர்த்து உயரமா 20 எண்ணிக்கை அப்படியே ஏறி. இடது கால் வலது கால் மாறி மாறி செய்யணும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலைத்துரு. நல்ல மூச்சு வாங்க. மெதுவாக எழுந்துரு. யோகமுத்ரா. நல்ல மூச்சு வாங்க. இப்பொழுது வலது பக்கமாக திரும்பி இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். அப்படியே திரும்ப. செய். இன்னொரு முறை செய் யோகமுத்ரா. பந்துக்கண்ண முட்டு இழக்கமாயிட்டா மற்ற விளையாட்டுகளில் ஓடுதல், தாண்டுதல், குதித்தல், இன்ன பிற மற்ற விளையாட்டுகளுக்கு அந்த பந்துக்கண்ண முட்டு ரொம்ப முக்கியம். அது ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருந்தால் தான் வேகமாக அது விளையாடி அதில் வெற்றி காண முடியும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீள மூச்சு வாங்கிக்கொள்ளுங்கள். அப்படியே நீங்கள் இடது பக்கமாக திரும்பி செய்ப்பா. இந்த பக்கம் திரும்ப. நீ அடுத்த காலம் மாற்றி செய். யோகமுத்ரா பண்ணு. கையை ஒய்த்து மேக்ஸிமம்.
மெதுவாக எழுந்திருங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக்கொள். நிமிர்ந்து மூச்சு வாங்கி. மருத்துவர்கள், அவர் சித்த மருத்துவர் தான் இருந்தாலும் சரி, அலோபதி மருத்துவராக இருந்தாலும் சரி, அல்லது எத்தனையோ இன்றைக்கு இருக்கக்கூடிய மற்ற மருத்துவங்கள் எத்தனையோ இருக்கின்றது. சித்தம், ஆயுர்வேதம், யுனானி, எத்தனையோ மருத்துவர்கள் இருக்கிறார்கள். யோகா நேச்சுரோபதி டாக்டர் இருக்கிறார்கள். தன் உடலை ஆரோக்கியமாக வைத்து கொண்டால்தான் அவர் மற்றவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு லாயக்கற்றவர்கள். சில டாக்டருக்கு போய் பார்த்தா யானைக்குட்டி மாதிரி இருக்கிறார்கள். பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அவர்கள் யோகாசனத்துக்கு தகுதியானவர்கள் இல்லை, டாக்டர்களுக்கும் தகுதியானவர்கள் இல்லை. ஆகவே எல்லா டாக்டர்களும் எல்லா மாணவர்களும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டானாலும் சரி யோகாசனம் செய்து தங்கள் உடலை அழகாகவும் வனப்பாகவும் நோயற்ற உடலாகவும் வைத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.